அனைவருக்கும் வணக்கம். பட்டா டிரான்ஸ்ஃபர் இணைய வழியில் பட்டா பெயர் மாற்றுதல் கோருதலை தமிழ்நாடு அரசோட இ-சேவை மையம் ஐடி வச்சிருக்கிறவங்க தமிழ் நிலம் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு இந்த பட்டா மாறுதல் கோருதலை விண்ணப்பிக்கிறத எப்படி இணைய வழியில் பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்கள யாராவது சாதாரண பொதுமக்கள் குடிமக்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் லாகின் அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான இந்த ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபரை விண்ணப்பிக்கிறத எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இ-சேவை மையம் ஐடி வச்சிருக்கிறவங்க மட்டும் இந்த தமிழ் நிலம் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் இணையவழி பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கிறத எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வேறொருத்தர்கிட்ட வாங்கின சுத்த கரைய பத்திரம் சேல்ஸ் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் வச்சு எப்படி தங்களுடைய ஆன்லைன் பட்டா மாறுதலுக்கு பெயர் மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பட்டா பெயர் மாறுதல் விண்ணப்பிக்கிறதுக்கு முதல்ல தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தங்களுடைய கிரைய பத்திரம் சேல்ஸ் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் பத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செஞ்ச பத்திரம் ஒரிஜினல் அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிங்க. அடுத்தது வில்லங்க சான்றிதழ் ஈசி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது தங்களுடைய கேன் நம்பர், அதாவது உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட அந்த இ-சேவை மைய ஐடியில் பதிவு செய்யப்பட்ட கேன் நம்பர் குடிமக்கள் கணக்கு எண் அதை தயாராக வச்சுக்கோங்க. இந்த தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் 400 KB அளவில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டா மாறுதல் பெயர் மாற்றம் பண்ணுவதற்கு ஈசி வில்லங்க சான்றிதழ் கண்டிப்பாக தேவை. இந்த ஈசி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களுடைய சர்வே நம்பர் வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மற்றும் உங்களுடைய ஆவண எண் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் நம்பர் வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களுடைய வில்லங்க சான்றை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. அதற்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து எப்படி நீங்கள் ஈஸி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பட்டா பெயர் மாறுதலை இந்த கிரைய பத்திரம் வில்லங்க சான்று வச்சு எப்படி நம்ம ஆன்லைனில் இணையவழியில் பட்டா பெயர் மாறுதலை விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம இப்போ இந்த பட்டா பெயர் மாறுதலை தங்களுடைய இ-சேவை ஐடியை லாகின் பண்ணி எப்படி பதிவு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு அரசோட டிஎன்இஜிஏ சிஎஸ்சி ஐடியை இந்த தமிழ் நிலம் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டர் டிவைஸில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு தமிழ் நிலம் சிஎஸ்சி லாகின் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசோட தமிழ் நிலம் சிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் லிங்க்கு tamilnilam.tn.gov.in/csc அப்படிங்கிற இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் தமிழ் நிலம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த தமிழ் நிலம் சிஎஸ்சி லாகின் வெப்சைட்டுக்கான லிங்க்கு நம்ம வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே தமிழ்நாடு அரசு இ-சேவை வலைதளம், தமிழ்நாடு அரசின் இ-சேவை வலைதளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டு உங்களுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு சிஎஸ்சி ஐடி லாகின் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த தமிழ் நிலம் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் உங்களுடைய டிஎன்இஜிஏ சிஎஸ்சி ஐடியை லாகின் பண்ணுறதுக்கான லாகின் ஆப்ஷனு ரைட் சைடில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு கீழே உங்களுக்கு யூசர் நேம் அப்படிங்கிற டேப் இருக்கும். அதில் யூசர் நேமுக்கு கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய டிஎன்இஜிஏ யூசர் நேமை அதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய பாஸ்வேர்டு அதில் என்டர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு எல்லாமே ஸ்மால் லெட்ரு CSCARI123 இந்த பாஸ்வேர்டை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய இந்த டிஎன்இஜியோட இந்த இ-சேவை ஐடியை லாகின் பண்ணுறதுக்கு இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லாகின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேமை லாகின் பண்ணிக்கங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் இப்போ இந்த தமிழ் நிலம் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிருக்கும். ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் தமிழ் நிலம் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன் இருக்கும். ஹோம், லேண்ட் ட்ரான்சாக்ஷன், ஆர்டர் காப்பி, ஸ்டேட்டஸ், பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட், லாக் அவுட். இந்த மெனுவில் ரெண்டாவது மெனு இருக்க லேண்ட் ட்ரான்சாக்ஷன் அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுடைய பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்கும்.
அதில் 6 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், இன்வால்விங் சப்டிவிஷன் ரூரல் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், இன்வால்விங் சப்டிவிஷன் நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், கிளப்பிங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரிமியூட்டேஷன் ஆஃப் லேஅவுட்ஸ் அதர் சர்வீசஸ். இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிற நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அதாவது சப்டிவிஷன் இல்லாமல் நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம இப்போ நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நேம் ட்ரான்ஸ்ஃபரை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதில் இஃப் த அப்ளிகண்ட் பிரிங்ஸ் ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் கைண்ட்லி என்டர் த ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் நம்பர், ப்ளீஸ் சூஸ் கேன் நம்பர், ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், செக் யூஸிங் சர்வே நம்பர். இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய பட்டா ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதில் நம்மளுக்கு கேன் நம்பர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரிஜிஸ்டர்ட் கேன் நம்பரை நம்மளுக்கு தெரியும். தெரியாதவங்க உங்களுடைய இசேவை ஐடியில் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய கேன் நம்பரை இதில் கேன் நம்பர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய கேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேன் நம்பரில் இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுடைய நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ரிலிஜியன், மொபைல் நம்பரு, கரண்ட் அட்ரஸ் எல்லாம் அதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி காட்டும். அதில் இருக்கிற உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதில் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா, வில்லேஜ் 3 ஆப்ஷன்லையும் உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேராக உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது தாலுக்கா, அதில் தாலுக்காவை நேம் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வில்லேஜ் நேமை சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரூரலாக நத்தமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய விவசாய நிலமாக இருந்தால் ரூரல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போ நத்தம் வீட்டு மனையோட பட்டாவை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நத்தம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்பெஷல் ஸ்கீம் அந்த ஆப்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சிஎம்மோட அந்த ஸ்பெஷல் கேம்ப் நடக்கிற இடத்துல பதிவு பண்ணுறவங்க நீங்கள் இதில் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிங்கன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ரீசன் செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன காரணத்துக்காக உங்களுடைய பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் அப்ளிகேட் அத்தாரிட்டிஸ், கோர்ட் ஆக்ஷன், சேல், லீகல் ஹேர், செட்டில்மெண்ட் டீட், கிஃப்ட் டீட், சேல் டீட், பார்ட்டிஷன் டெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம வேறொருத்தர்கிட்டருந்து வீட்டு மனையை வாங்கினதுனால சேல் டீட் அந்த பத்திரப்பதிவு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சேல் டீட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லேண்ட் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் சர்வே நம்பர் அந்த இடத்துல உங்களுடைய பத்திரத்தில் இருக்கிற அந்த சர்வே நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே சப்டிவிஷன் நம்பர் அந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணி உங்களுடைய சப்டிவிஷன் அந்த நம்பரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எக்ஸிஸ்டிங் பட்டா நம்பரு ஓப்பன் ஆகிடும். அதில் பட்டா நம்பரு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது லேண்ட் டைப் என்ன உங்களுடைய மனையோட வகை அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டேக்ஸ் ரேட்டு, எக்ஸ்டெண்ட் ஹெக்டரு, எக்ஸ்டெண்ட் ஏரியாஸ், எக்ஸ்டெண்ட் ஸ்கொயர் எம் அதில் உங்களுடைய மனையோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தது நேம் ஆஃப் எஸ்ஆர்ஓ அதில் உங்களுடைய பதிவுத்துறை அலுவலகத்தோட நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேமை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் நம்பரை உங்களுடைய பத்திரத்தில் சீல் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை அதில் பார்த்து என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற காலத்தில் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இயர் எந்த வருஷத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயரும் அதில் இருக்கும், அந்த இயர் பார்த்து அதில் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் நம்பரை ஃபுல்லாக அதில் என்ட்ரு ஆகி உங்களுக்கு ஃபுல் நம்பரும் அதில் மென்ஷன் ஆகி காமிக்கும். அந்த நம்பரு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்டர் டேட்டு நீங்கள் உங்கள் பத்திரத்தை பதிவு பண்ண தேதி அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகி காமிக்கும். அதில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு காமிக்கும். சப்போஸ் யாராவது அப்ளை பண்ணியிருந்து அதில் பெண்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் அதை அந்த
பெண்டிங் அப்ளிகேஷன் ஐடி நம்பரை உங்களுடைய விவோ தாசில்தார்கிட்ட காமிச்சு நீங்கள் அதுக்கே அப்ரூவல் வாங்கிக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு ரிஜெக்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக இதில் அப்ளை பண்ண மாதிரி மறுபடியும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரிசிப்டை பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய விவோட்ட காமிச்சு உங்களுடைய பட்டாவில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு விவோவை இந்த காப்பியை வச்சு மூவ் பண்ணுங்கள். இல்லை ரிஜெக்டட் ஆயிருந்துச்சுன்னா இதில் இருக்கிற கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகலாம், நீங்கள் டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த டைலாக் பாக்ஸில் இருக்கிற கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்டர்ட் டேட்டும் உங்களுடைய பத்திரத்துலேயே மென்ஷன் ஆகிருக்கும். அந்த டேட்டை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது லேண்ட் கேட்டகரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லேண்ட்ஸ் ஃபார் ஹவுசிங் பிளாட்ஸ் லேஅவுட்ஸ், லேண்ட்ஸ் ஃபார் அதர் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் நான் ரெசிடென்ஷியல் பர்பஸஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம நத்தம் வீட்டு மனையை நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதுனால லேண்ட்ஸ் ஃபார் ஹவுசிங் பிளாட்ஸ் லேஅவுட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வியூ சிட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டயலாக் பாக்ஸு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் உங்களுடைய கம்ப்யூட்டர் சிட்டா கணினி சிட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆகி உங்களுடைய சிட்டா நேம் என்ன நேமில் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு அதில் காமிக்கும். நிலத்தோட உரிமையாளர் வீட்டு மனையோட உரிமையாளர் பேர் உங்களுக்கு அதில் காமிக்கும். அதில் இருக்கிற ஆப்ஷனு உங்களுடைய நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. வீட்டு மனை என்ன, புல என்ன, உட்பிரிவு என்ன, பட்டா நம்பரு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. வீட்டோட அளவு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஸ்கேப் பட்டனை இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸு கீழே ஆட் ஆகிடும். நீங்கள் இன்னும் சர்வே நம்பரே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் அதில் சர்வே நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்டிவிஷன் நம்பரை சூஸ் பண்ணி அதில் எக்ஸ்ட்ரா நம்பரையும் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு நம்பர் மட்டும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுடைய இந்த லேண்ட் டீட்டெயில்ஸை கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், ரெஜிஸ்டர்ட் ஆன் அந்த டேட்டு, எக்ஸிஸ்டிங் பட்டா நம்பரு இதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கும். இது எதுக்காக மாத்திரம் அப்படிங்கிற அந்த ரீசனும் அதில் இருக்கும். இதை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பட்டன ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். டெலிட் ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் ஏதாவது தவறுதலாக சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே இப்போ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் இன் ஃபேவர் ஆஃப் அப்ளிகண்ட் அதில் உங்களுக்கு ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபைல் ஆப்ஷன் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல் ஸ்கேன் பண்ண ஃபைலை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அடுத்தது பேஜ் ஆஃப் டீட் டாக்குமெண்ட்ஸ் ஷோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரி, அடுத்தது ரிவர்ஸ் பேஜ் ஷோவிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அலாங் வித் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரி, அடுத்தது பேஜஸ் ஷோயிங் ஷெட்யூல்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அடுத்தது பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் வித் கம்ப்ளீட் செயின் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட். நம்ம இப்போ சேல் டீட்டெயில் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த லாஸ்ட் 3 ஆப்ஷன் வராது. ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஆப்ஷன் மட்டும் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் அப்லோட் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் அந்த டாக்குமெண்ட் சைஸ் வந்து 400 KB அந்த அளவுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு 400 KB அந்த அளவுக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கான உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க பக்கத்தில். அதில் நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறீங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த செக் பாக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சீரியல் நம்பரில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்று ஈஸி டவுன்லோட் பண்ணதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸில் அப்லோடட் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் டீட் டாக்குமெண்ட்ஸ் ஷோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரி. உங்களுடைய பத்திரத்தில் அந்த பேஜெலாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பேஜ் ஷோயிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அலாங் வித் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரி. அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நாலாவது ஆப்ஷனு பேஜ் ஷோயிங்
ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அடுத்தது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் என்னென்ன ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பெரும்பாலும் எல்லாத்திட்டையும் ரேஷன் கார்டு, எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடி கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 4 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட் இருக்கிறவங்க அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளேர் தட் லேண்ட்ஸ் ஆர் நாட் கவர்ட் அண்டர் லேண்ட் சீலிங் அசைன்மெண்ட் பஞ்சமி லேண்ட்ஸ் கோர்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்ளரில் நீங்கள் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்மிட் ரீசெட் அப்படிங்கிற 2 பட்டன் இருக்கும். அதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி த அப்ளிகேஷன் ஐடி இஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரு ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த டயலாக் பாக்ஸில் காத்திருக்கவும் வெயிட் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் இருக்கிற ஓகே பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் யார் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ்ஸு, அப்புறம் இந்த அப்ளிகேஷனு யாருக்கு சென்ட் ஆகுது அப்படிங்கிற டூ அட்ரஸ்ஸு, அப்புறம் சப்ஜெக்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டு நீங்கள் அப்ளை பண்ண உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்தது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் இன் ஃபேவர் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த என்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ப்ரூஃப் டீட்டெயில் இருக்கும். என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அதில் இருக்கும், பார்த்துங்க. அடுத்தது ஃபைல் அட்டாச்மெண்ட், நீங்கள் என்னென்ன ஃபைல்லாம் அட்டாச் பண்ணுறீங்க அதுக்கு நேராக எஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒப்புகை சீட்டு அப்படின்னு போட்டு உங்களுக்கு இந்த பேஜில் தமிழ்லேயும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒப்புகை சீட்டில் மனுதாரரின் விவரம், மனு தொடர்பான விவரம், சொத்து தொடர்பான விவரம் அப்படின்னு போட்டு உங்களுக்கு மேலே இருந்த மாதிரி இதில் தமிழ்லேயும் உங்களுக்கு இருக்கும். இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இந்த இசேவை மையத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 60 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணால் போதும். இந்த அப்ளிகேஷன் பேஜில் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் அந்த மெனு ஆப்ஷனில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளிகேஷன் ஐடி நம்பர் கேட்கும். அதில் கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி நம்பரை நீங்கள் அந்த ஒப்புகை சீட்டிலேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க, இல்லை நோட் பண்ணி வச்சு இதில் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு உங்களுக்கு ரெட் கலரில் கீழே காமிக்கும். இப்போ நம்மளுக்கு த அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் வித் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் அப்டேட்டட் டேட்டு, நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ண டேட் அதில் காமிக்குது. நீங்கள் உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் காமிச்சு உங்களுடைய பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டேட்டஸ் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் நீங்கள் மறுபடியும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருந்ததுன்னா காமிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பட்டாவை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்படி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட் சீட்டு மறுபடியும் வேணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பரை அதில் என்டர் பண்ணிவிட்டு கெட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான அப்ளிகேஷனை ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் மறுபடியும் ரீப்ரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்படி தான் நீங்கள் உங்களுடைய இசேவை வெப்சைட்டில் இந்த தமிழ் நிலம் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய்ட்டு நாட் இன்வால்விங் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், பட்டாவுக்கான நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத ஆன்லைனில் உங்களுக்கான கஸ்டமருக்கு நீங்கள் இதுமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய இந்த ப்ரொஃபைல் பேஜை லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கங்க. ஓகேங்க, இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.